கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த நாளிலும் இந்த செய்தி கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மே மாதம் 23ஆம் தேதி காலையில் எனக்கு ஏதோ ஒரு விதமான மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் போல், ஒரு கஷ்டம் போல் இருந்துச்சு. அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த வாட்ஸ்அப்பில் சில செய்திகள் வரும். அப்போ சரி அதை பார்ப்போம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணேன். அப்போ எனக்கு ஹிந்தியில் ஒரு வசனம் வந்தது. அது ஏற்கனவே சில மாதங்களாக பீகாரில் பணியாற்றக்கூடிய சகோதரர் ஏசுபாதம், தம்பி ஏசுபாதம்னு தான் சொல்லணும், அவங்க அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், ஒவ்வொரு நாளும் ஹிந்தியில் நீங்கள் வசனம் அனுப்புனீங்கன்னா நான் வேறு இங்கே யாருக்காவது ஃபார்வேர்டு பண்ணுவேன் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் வரதான் செய்யும். நானும் வாசித்து 2 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு தம்பி பீகாரை சேர்ந்தவங்க, இன்னொரு சகோதரி மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அப்படி நான் அனுப்பிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கு வந்த அந்த ஹிந்தி அந்த செய்தியில் பார்க்கும்போது அந்த வசனம் எனக்கு ரொம்ப அது ஆறுதலாகவே காணப்பட்டது. தெரிஞ்ச வசனம்தான், ஆனால் ஏற்ற ஔஷதம்னு இருக்கு இல்லையா, வியாதிக்கு தக்க மருந்து அப்படிங்கிறது மாதிரி எனக்கு மனநிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருந்த அந்த நேரத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்ற வாக்கு தத்தம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆகையினால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மை யாராவது தொட்டாலும் ஏசப்பாவுடைய கண்மணியை தொட முடியுமா? நீங்கள் தொட்டு பாருங்கள், உங்கள் விரலை வச்சு கண்மணியை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, முடியாது. 2 பகுதியும் அடைச்சி அதை பாதுகாத்துக்கிடும். அதுபோல் தான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த ஹிந்தி இந்த வசனத்தை பார்த்த உடனே என் உள்ளத்தில் ஒரு நல்ல தைரியம். நேற்று கூட நம்ம என்ன படித்தோம், கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமன் பானுங்களே, அவர் நம்மை அவ்வளவு ஆச்சரியமாக கரம் பிடித்து அவர் நடத்தி வருகிறார். ஆகையினால நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா, அந்த 2:10 சகரியா 2:10, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் துதித்து பாட வேண்டும், ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவீது அவர் சொன்னது போல நாமும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், கெம்பீரித்து பாட வேண்டும். ஆண்டவரை துதித்து பாடுக நேரத்தில் அவர் நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருகிறார். நமக்கு உள்ளத்தில் அவர் தான் அந்த சந்தோஷத்தை அவர் தர முடியும். அன்பானவர்களே, ஆண்டவரை நேசித்து வாழுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு இந்த நாட்களில் பல முயற்சி பண்ணுகிறார். எப்படியாவது விசுவாசத்தில் இருந்து தள்ளி விட்டுடலாமா, இது முதல் முயற்சி. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டாங்க. உறுதியாக பிடிச்சிக்கிடணும்.
உறுதியாய் பிடிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சத்திலே வருவார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அன்பானுள்ளே, ஆகையினால நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாய்க்காமலே போகும். நிச்சயமாக அதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் எரேமியா ஒரு நல்ல ஒரு ஊழியர், ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி அந்த மக்களுக்காக, யூத மக்களுக்காக அவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தான் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பை என்றால், அவர் சொல்லுகிறார் எரேமியா 38:2, இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே யூதாவின் பிரபுக்கள், முக்கியமானவர்கள், ஆண்டவரை தெரிஞ்சவங்க தான், எரேமியாவுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்கிறாங்க? ஆயுதத்தை உண்டு பண்ணுறாங்க. எரேமியாவுக்கு விரோதமான சதி திட்டங்களை அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. ராஜாவிடத்தில் போகிறாங்க. ராஜாவே, இந்த எரேமியா தீர்க்கதரிசி இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இவரை எப்படியாவது இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்குறதை பார்க்குறோம். அப்போ ராஜா சொல்கிறாரு, உங்கள் கையில் தானே இருக்காரு, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு. அப்போ இந்த யூதாவின் பிரபுக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு உலையில், ஒரு கிணற்றில் தூக்கி போட்டாச்சு. இப்போ அங்கே தண்ணீர் இல்லாத அதில் அவர் அமிழ்ந்து அங்கே பரிதாபமாக இருக்கிறார். அவருக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம்தான். ஆனால் அந்த தேசத்தில் இராத, அந்த தேசத்தில் வாழுகிற எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்ற ஒருவர் ராஜாவிடத்தில் போய் பரிந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், ஒரு ஊழியருக்கு விரோதமாக இந்த விதமான செயல் செய்து உளையான அந்த தண்ணீர் இல்லாத அந்த அந்த உலையில், அதை வாஸ்தா பாருங்க, துறவு அந்த 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமிலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அவிழ்ந்தினான் என்று பார்க்கிறோம். ஒரு துறவில தூக்கி போட்டுட்டாங்க. தண்ணி இல்லாதனால அந்த எரேமியாவுக்கு காலெல்லாம் அமிழ்ந்து போகுது. இதை கவனித்த அந்நிய தேசத்தான், எத்தியோப்பியன்,
எபேத்மெலேக் என்பவர் ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாரு, ராஜாவே, இப்படி 9ஆம் வசனம், ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே அவன் பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். பாருங்க, பரிந்து பேசுகிறார். இவங்க ஜனமும் இல்லை, அந்நிய தேசத்தால், எத்தியோப்பியன். அது ஒரு தீர்க்கதரிசிக்காக பரிந்து பேசுகிறார். அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம், அவருக்கு விரோதமாய் திட்டமிட்ட சதி செயல். ஆனால் இன்னொரு மனிதன் வருகிறார் பரிந்து பேசுவதற்காக. ராஜா சொல்கிறாரு, சரி, உனக்கு இஷ்டப்படி நீ அதை செய். இனி நம்ம தேசத்துக்கு அப்பம் இருக்காது. பாருங்க, அவன் அப்பம் இல்லாமல் பசினால் செத்து போகும்போது நாமும் அப்படிப்பட்ட பசினால் சாக போகிறோம்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, போ, எனக்கு பொக்கிஷ சாலை பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதில் கயிறு இருக்குது, பழந்துணிகள் இருக்குது. ஆனால் அந்த எபேத்மெலேக்கு போகிறாரு. பொக்கிஷ சாலை பக்கத்தில் அங்கே போனாலும் கயிறையும் பழந்துணிகளையும் தான் எடுத்துகிட்டு வந்தாரே தவிர பொக்கிஷ சாலை அவர் எட்டி கூட பார்க்கல. அவருக்கு அந்த பொக்கிஷ சாலை தேவையில்லை. பழந்துணிகளையும் கயிறுகளையும் கொண்டு வந்து சில வாலிபர்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த எரேமியாவுக்கு சொல்கிறாரு, நீ அந்த பழந்துணியை அக்குளுக்குள் வச்சு இந்த கயிறை போடு, நாங்கள் தூக்கி எடுக்கிறோம். அப்படி தூக்கி காப்பாற்றியிருக்காங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம், உனக்கு விரோதமாய் செய்கிற சதி திட்டங்களை ஆண்டவர் முறியடித்து இன்னொருவர் மூலமாக ஒரு விடுதலையை பெற்றுத்தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த பக்கத்துலேருந்து எதிர்ப்பு வந்தா, இந்த பக்கம் ஒரு கதவு, ஒரு பாதை அடைபட்டால் வேறு 7 பாதையை திறந்து ஆண்டவர் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அவர் எப்படியாவது அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் ஊழியத்தின் பாதையில் கூட எங்களுக்கு மகாராஷ்டிராவில் சில வருஷங்கள் 4 வருஷம், அப்புறம் குஜராத் பகுதியில் 4 வருஷம், மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு 4.5 வருஷம், 8.5 வருஷம்தான் நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் பல கஷ்டங்கள், பல பாடுகள், அதன் மத்தியிலையும் கூட ஆண்டவர் கைவிடாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை எங்களுடைய கண்கள் காணாவிட்டாலும் சில சம்பவங்களை காதில் கேட்கிறோம். என்னுடைய கணவர் அது கூட காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவங்க அங்கே இருந்து ஆண்டவருடைய அன்பை ருசிக்காத ஜனங்களாலே அடிக்கப்பட்டனால இருதயம் பலவீனமாகி 90லே போயிட்டாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அன்பானுள்ள, ஆனால் இன்றைக்கு அந்த பகுதிகள் எல்லாம் எங்களுக்கு பின்னால் வந்த மிஷனரிகள் மூலமாய் அது மிகவும் அழகாக சிறப்பாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிராமங்களாக ஆண்டவருக்காக ஜொலித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இருந்த நாட்களில் எல்லாரையும் துன்பப்படுத்தினவர் தான். பெண்கள் என்றும் பார்க்கல, சின்ன பிள்ளைகளும் பார்க்கல. தெருவோட இழுத்து அடித்து கொலை செய்வதற்கு ஒரு அதிகாரம் பெற்று வாராரு. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கும் அந்த பவுல்தான் காரணம், சவுல்தான் காரணம். ஒரு நாளில் அந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் உத்தரவு பெற்று தமஸ்கு வீதியில் வரும்போது கர்த்தர் அவரை சந்திக்கிறார்.
அவர் கண் இழந்தவராக கீழே விழுகிறாரு. ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறாப்புல. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பி நீ போ. ஒரு அனனியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இடத்துல கடந்து போக வைக்கிறாரு. அங்கே அவர் அந்த ஆவிக்குரிய அந்த ஆத்தும கண்களை அவர் திறந்து சரீர கண்களையும் கொடுத்து கர்த்தருக்கென்று எந்த எருசலேமில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பெற்று வந்தாரோ அந்த எருசலேமில் கிறிஸ்துவே தேவன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அவர் சாட்சி சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 14:22 பாருங்கள், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஐயோ கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதே, துன்பத்துக்கு மேலே துன்பம் வருதே அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகக்கூடாது. சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துகிறார். எப்படி திடப்படுத்துகிறார்? அநேக உபத்திரவங்கள் மூலமாகத்தான். நானும் இதுவரை கடந்து வந்துட்டேன். அநேக உபத்திரவங்கள் மூலமாக இதுவரைக்கும் கடந்து வந்துட்டேன். இனி எவ்வளவு நாளோ தெரியல. அன்பாதுள்ளே, கர்த்தருக்கு சித்தமான நாள் வர, கடைசி மூச்சு வர, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவருக்காக உழைக்கணும். என்கிட்ட ஒரு பேப்பர் விட்டு வச்சுருக்கேன். நான் அதை இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. அதை நான் வெட்டி எனக்கு டைரியில் தான் வச்சுருக்கேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துன்னா, இந்திரா காந்தி அவங்க எனக்கு கடைசி சொட்டு ரத்தமும் இந்த பாரத தேசத்துக்காக அப்படின்னு சொல்லி எழுதியிருந்த அந்த ஒரு சென்டென்ஸ், அதை நான் வெட்டி என் டைரியில் வச்சுருக்கிறேன். அதை நான் இன்னொரு தடவை வரும்போது நான் அதை சரியாக அதை தெளிவாக வாசிப்பேன். இந்த பாரத தேசத்திற்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் அப்படின்னு எழுதியிருந்தது. நான் அதை மனசில் நினச்சேன், ஒரு இந்திய தேசத்துக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஒரு தேச தலைவி விட ஆயத்தமாக இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் உலக ஜனங்களுக்காக, வெறும் இந்திய தேசத்துக்காக மாத்திரம் இல்லை, முழு உலக மக்களின் ரட்சிப்புக்காக ஊற்றி கொடுத்தாரே. ஒரு வார்த்தை கூட எதற்காக என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து அழைத்து பரிசுத்தமாக்கி இருக்கிறாரே, பாவத்திலிருந்து விடுதலை தந்தாரே, அந்த இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறோம்? அந்த இயேசுவுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன்னு சொல்லுங்க. கடைசி சொட்டு இரத்தமும் என்னுடைய கடைசி ஜீவனும் என் இயேசுவுக்காக, என் பாவத்திலிருந்து என்னை விடுவித்து ரட்சித்து என்னை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை உனக்கு நான் தருவேன் என்று வாக்களித்த அந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுங்க. கடைசி வரைக்கும் என் ஏசப்பாவுக்காக நான் ஜீவிப்பேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே இல்லையா, எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. அவருக்காக நானும் ஜீவிப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் உதவி செய்வார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 10-11 அந்த அவருடைய பணியில் எருசலேமில் மிகுந்த கலகம் உண்டாயிற்று பாருங்க. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எருசலேமில் சாட்சி கொடுக்குறதே பெரிய கஷ்டம். அதை விட ரோமுக்கு போனால், ரோமாபுரியாருக்கு போய் சொல்ல போனால் இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் நடக்குமோ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திடன்கொள், நீ திடன்கொள். ஆண்டவர் கூடவே இருந்து அவரை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களானால் அவர் உங்கள் அருகே நின்று நீ திடன்கொள்ன்னு சொல்லுவார், நீ திடன்கொள்ன்னு சொல்லுவார். உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். கடைசி வரை காத்து நடத்துகிற தேவன். உங்களை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிற தேவன். என் கண்மணியை தொடுகிறான். உங்களை யாருமே தொட முடியாது. ஆண்டவர் காத்து கொள்வார். ஆகையினால நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க, கெம்பீரித்து பாடுங்கள், துதித்து பாடுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களோடு நீ பேசினபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும், எங்களை காத்து கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் யாராவது மனம் உடைஞ்சி போய் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஆறுதல் படுத்துவீராக. உங்களை தொடுவோர் என் கண்மணியை தொடுகிறான், ஆகையினால கலங்காதே திகையாதே என்று சொல்லி அவர்கள் நடுவிலே அவளை திருடப்படுத்தும். ஆண்டவரே, பலப்படுத்தும். வியாதியின் வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பல பயங்கரமான போராட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். ஆண்டவரே, பொல்லாத உலகந்தான், ஆனாலும் கரம் பிடிக்கிற ஒரு தெய்வம், எங்களை வழி நடத்துகிற தெய்வம், எங்களை போஷிக்கிற ஒரு தேவன். ஆண்டவரே, நீர் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்தி ஆண்டவருடைய அன்பு கரங்களை தருகிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.